5 லட்சம் இருக்கு. எதுக்கோ பிஸ்கெட் வாங்கி போட்ட செலவுன்னு நான் வீட்டு கணக்குல எழுதிக்கிறேன். இனிமே ஏன் புருஷனை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க நடக்கிறதே வேற. இதை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க. துவரகேஷ், என்னடா சைலண்ட் ஆயிட்ட? 10 லட்சம்னு ஒரு பேச்சுக்கே வச்சுக்கோயே, எப்படி புரட்ட போற? எப்படின்னா எப்படியும் புரட்டி தானே ஆகணும். கடன் உடனே வாங்கணும், பேங்க்ல கேட்கணும், இல்லை ஆஃபீஸில் லோன் போடணும். ஏன்னா உன்னால சமாளிக்க முடியுமாண்ணா? ஒண்ணு என்னப்பா, 3 அட்வைஸ் சொல்றேன். 1, பிள்ளைகளை நம்பாத. 2, பிள்ளைகளை கொஞ்சம் கூட நம்பாத. 3, உன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பிள்ளைகளை நம்பவே நம்பாத. நேத்து ராத்திரி குடும்பமே எப்படி கல்யாணத்தை நடத்துறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம். என் பிள்ளைங்க தனியா தவிச்சு கதறான். அக்கா கல்யாணத்தை எப்படியாவது முடிக்கணுமேனு துடிக்கிறான். 18 லட்சத்தை பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டு இப்படி கல்லூரி மங்க மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்களே, நீங்களா ஒரு நல்ல தகப்பனா? ராகவா, என்னடா பாக்குற? நான் தானே உன் மனசாட்சி. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கடா? உள்ளே இருக்கிற குப்பை, நாத்தம், கெட்ட கெட்ட சிந்தனைகள் என்னால உள்ளே இருக்க முடியலப்பா. மூச்சு வரத்துக்காக வெளியில வந்திருக்கேன். இந்த மாதிரி பெத்த பிள்ளைகளை பழிவாங்கலாமா? உனக்கு ஒன்னும் தெரியாது. நீ வாயை மூடிட்டு பேசாம இரு. எந்த பிள்ளையும் விசுவாசமா இல்ல. பணம் வந்து எல்லாரையும் மாத்திருச்சு, எல்லாத்தையும் மாத்திருச்சு. நீ உன் பிள்ளைங்க கிட்ட விசுவாசமா இருக்கியா? பணம் வந்து உன்னையும் தானடா மாத்திருச்சு. நான் சாகர வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு தப்பா? நீ என்னைக்குடா சாக போற? உன் மரண தேதி தெரியுமா? நாள் கிழமை சொல்ல முடியுமா? நீ இருக்கும்போது அது வரப்போறதில்ல, அது வரும்போது நீ இருக்க போறதில்ல. அப்படிப்பட்ட மரணத்துக்கு நீ ஏண்டா பயந்து பயந்து சாகர? இருக்கிற நாளை அனுபவிடா. பணம் போனா சம்பாதிச்சிடலாம், ஆனா பாசம் போனா வருமா? பாசத்தை விட பணம் தான் முக்கியம். பணத்தால வாங்க முடியாது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதை புரிஞ்சுக்க. உன்னை பணத்தால வாங்க முடியுமா? உன்னோட விலை என்ன? உமா வந்து 5 லட்சம் கொடுத்த போது உன் மனசு மாறல, நீ விலை போகல. பணத்தால பாசத்தை வாங்க முடியாதுங்கிறதுக்கு நீயே ஒரு உதாரணமா இருக்கல்ல. அப்புறம் ஏண்டா பணத்து பேர்ல இவ்வளவு ஆசை? பணத்துக்கு பின்னாடி ஓடினாங்கிறதுனால தானே உன் சொந்த பிள்ளையே துரோகி பிள்ளைன்னு பட்ட பெயர் கொடுத்து நீயே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதே பணத்துக்காக தானே நீ குடும்பத்தையே பழி வாங்கிக்கிட்டு இருக்க. அப்போ உன் பிள்ளைங்க உன்னை துரோகி அப்பான்னு கூப்பிட்டா உன்னால தாங்கிக்க முடியுமா? உன் தலைமுறைக்கே ஒரு தப்பான உதாரணமா இருந்துகிட்டு இருக்கேடா ராகவா. அப்போ என்ன பண்ணலாங்கிற? இந்த நிமிஷம் மாறுடா. பிள்ளைங்க சந்தோஷத்தை பாரு. மீனாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. பிரியாவுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடு. துவாரகேஷ்கிட்ட போய் அப்ப நான் இருக்கேன்டா, 2 பேருமா சேர்ந்து குடும்ப பாரத்தை சுமக்கலான ஒரு தைரியத்தை கொடு. நீ எப்போ வேணா போய் உன் பிள்ளைய பாரு, அதுக்கு நான் தடை போட மாட்டேன் அப்படின்னு உன் மனைவியை சந்தோஷப்படுத்துடா. உலகமே மாறி போகுண்டா. போடா போ, சீக்கிரம். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. சீக்கிரம் போய் செய்ய. சரி, இப்பவே நான் போறேன். பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு தாராளமா பிரிச்சு கொடுக்கிறேன். அவங்க சந்தோஷமா இருக்கணும். நான் பண்ண தப்ப என் மனசாட்சி என்ன ரியலைஸ் பண்ண வச்சிருச்சு. ஹலோ, அப்ப
அப்படியா? சார் இருங்க சார், நான் எடுத்து கொடுக்குறேன். யாருக்காவது ஃபோன் பண்ணமா? சொல்லுங்க சார். செல்லு கொடு ராகவா. சொத்துன்னு இருக்கிறது எனக்கு இந்த செல்லு ஒண்ணுதான். அதனாலதான் ராகவா, என் நிலைமைய பார்த்தியா? ஒரு ஆபத்துக்கு கூட துணைக்கு யாருமே இல்லாம இப்படி அனாதை ஆயிட்ட பாத்தியா? என்னாச்சு சார்? என்ன ஆச்சு? வயசாச்சு. ராத்திரி எல்லாம் மூச்சு திணறல் போதாததுக்கு நெஞ்சு வலி வேற சேர்ந்துருச்சு. யார் சார் உங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க? நானா தான் இங்க வந்து சேர்ந்தேன். சார், பசங்க, பொண்ணு, மருமக காலையில மூச்சு திணறலா இருக்குன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அவங்க மழை காலத்துல இதெல்லாம் வர்றது சகஜம்தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசாம அவங்க வேலைக்கு அவங்க போயிட்டாங்கப்பா. அப்புறம் நானே மெதுவா கீழே இறங்கி வந்து வண்டியை பிடிச்சு இங்க வந்து அட்மிட் ஆயிட்டேன். என்ன சார் இது? உங்க வீட்டுல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்க? உலகமே அப்படித்தான்பா. பணம் இருந்தா தான் உறவுகள்லாம் நம்ம மதிக்கும். அநியாயமா நான் ரிட்டையர் ஆன உடனே கிடைச்ச பணத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். அதை நினைச்சு இப்ப ஃபீல் பண்றேன்ப்பா. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? என் ஒய்ஃபு என்னென்னமோ காரணத்தை எல்லாம் சொல்லி அழுது புலம்பி என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாப்பா. அது மட்டும் இல்லை ராகவா, நான் ஏதோ என் பிள்ளைகளுக்கு உலக மகா துரோகத்தை பண்ணிட்டா மாதிரி என்ன நினைக்க வச்சுட்டா. அவ பேசின பேச்சில என் மனசாட்சியே என்ன குத்த ஆரம்பிச்சிருச்சு. பாழா போன மனசாட்சியை நம்பி பணத்தை தொலைச்சிட்டேனப்பா. அந்த பணம் மட்டும் இருந்திருந்தா நானே எனக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் இல்லையா? ராகவா, உன்னை கூப்பிட்டு பணம் இருந்தா கடனா கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. பரவாயில்ல சார், எவ்வளவு வேணும் சொல்லுங்க சார். ஒரு 3000 ரூபாய் இருந்தா கடனா கூட. சார், ஒரு 1500 ரூபாய் இருக்கு, மீதி கொண்டு வந்து தரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் ராகவா. காசை பசங்களுக்கு கொடுக்காம சேர்த்து வச்சுக்க. அப்பதான் எதிர்காலத்துல உனக்கு இப்படி ஒரு நிலைமை வராது. அப்படியே வந்தாலும் உன் பணம் உனக்கு உதவும் இல்லையா? இன்னொருத்தர்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வராது இல்லையா? ராகவா, விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. பெல் அடிச்சுட்டாங்க, நீ புறப்படுப்பா. ராகவா, உங்ககிட்ட பேசுறது என் மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. தெம்பா இருக்குப்பா. ஹலோ, சொல்லு ஷாமலா. என்னங்க, வரும்போது 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட பணம் இல்ல. ஏங்க, இதுக்கு கூட பணம் இல்லையா? உன் பையன் கிட்ட கேளு, போன வை. மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது நான் பிள்ளைங்களை நம்பவே மாட்டேன். இனிமே பொண்டாட்டிக்கிட்டே ஜாகிரதையா தான் இருக்கணும். ராஜலட்சுமி. ஆமா, நீங்க? ஐஜியோட மாமியார்னா. என் பேர் கமலம். ஓ, அப்படியா? ஏற்கனவே நான் இங்க ஒரு தடவை வந்திருக்கேன். அப்ப நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க. ஸ்னேகா கிட்ட நானும் என் மகளும் பேசணும். ஸ்னேகா சொன்னா என் பேரனை காப்பாத்துங்கம்மா. நான் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன். என் மக ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கா. என்ன
பையன் ஜெயிலுக்கு போன அவமானம் தாங்காம கை நரம்ப அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்க பார்த்தா. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நீங்க பிரதீப் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குங்க. என் பேரும் பண்ணது தப்புதாம்மா. கொலை முயற்சி பெரிய பாவம் தான். ஆனா ஆண்டவ புண்ணியத்துல நீங்க பழச்சுக்கிட்டீங்க. பெருந்தன்மையோட அவனை நீங்க மன்னிக்க கூடாதம்மா. இதுல நான் என்னமா முடிவு பண்ண முடியும்? ஸ்னேகாதான் முடிவெடுக்க முடியும். ஸ்னேகா மனச நீங்க மாத்த முடியுமே. நீங்க மனசு வைக்கணும். எனக்கு தெரியும், நீங்க சொன்னா ஸ்னேகா கேப்பா. அம்மா, என் பேரனுக்கு வாழ்க்கை கொடுங்க. வாழ வேண்டிய பையம்மா. கெட்டவன் திருந்தணும், மனுஷனா நல்லவனா மாறணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அவனா மாற மாட்டான். யாராவது தான் அவனை மாத்தணுமா? அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரணுமா? இப்ப உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேச முடியுது. ஸ்னேகா மட்டும் இருந்திருந்தா என்ன விரட்டி அடிச்சிருப்பா. நான் அவ மேல தப்பு சொல்லல. எல்லாம் எங்களோட கெட்ட நேரம். புரியுதுமா. ஸ்னேகாவும் நீங்களும் பிரதீப்ப மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கலன்னா ஒரு தாய் தம் மகனுக்காக ஏங்கி ஏங்கி செத்துட்டாங்கிற செய்திதான் வரும். இதுக்கு மேல பேச எதுவுமே இல்ல. நான் வரேன். வணக்கம் சம்பந்தி அம்மா. நான் கார்த்திகோட அம்மா ஜானகி பேசுறேன். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கேன். ஜோசியர் 3 முகூர்த்த தேதியை குறிச்சு கொடுத்திருக்காரு. அத நான் உங்க போனுக்கு அனுப்பியிருக்கேன். உங்க வசதியெல்லாம் பார்த்துட்டு அதுல ஒரு தேதி சொன்னீங்கன்னா அந்த தேதியில கல்யாணமும் அதுக்கு முன்னாடி நாள் நிச்சயமும் வச்சுக்கலாம். சரிங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். சரிங்கம்மா. ஓகேங்க. மீனா, கொஞ்சம் அடுப்பு பாத்துக்கோ, இப்ப வந்துடுறேன். சரிம்மா. ஏ துவாரகேஷ், உனக்கு தைக்கணும்னா என்கிட்டயோ இல்ல மீனா கிட்டயோ சொல்லிருக்கலாம்ல. பட்டன் தாமா போயிருக்கு, நான் தச்சுக்கிறேன். என்னங்க? ஏங்க, சம்பந்தி அம்மா போன் பண்ணாங்க. அது யாரு? நமக்கு சம்பந்தி அம்மா? அதாங்க கார்த்திகோட அம்மா. ஜோசியர் கிட்ட கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்த்து 3 தேதி அமைச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு தேதியை சொன்னா பத்திரிக்கை அடிக்கலாம்ல. அப்படின்னா என்கிட்ட எதுக்கடி சொல்ற? சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லு. ஏ, இது உங்க பொறுப்பு தானே? என்னுடைய பொறுப்பு கல்யாண மேடையில வந்து நிக்கிறதும் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறதும் அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்றதும் தான். கல்யாண செலவு அதான் என் பங்கா 1.5 லட்சம் ரூபாயை துவாரகேஷ் கிட்ட ஏற்கனவே கொடுத்துட்டேனே. உன் காதல வேலையா நான் சொன்னது? என்னங்க இப்படி ஈவு இருக்கலாமா பேசுறீங்க? நாம தானே இந்த கல்யாணத்தை முன்னால நின்னு நடத்தணும். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுடி. நான் தான் மீனாவோட அப்பா. ஆனா ரிட்டையர் ஆன அப்பா, ஓடி ஓடி பிரேக் டவுன் ஆன அப்பா, எல்லாருக்கும் ஒரு காலத்தில் நிறைய செஞ்சு செஞ்சு ஓஞ்சி போன அப்பா. இப்போ ரிலே ரேஸில் கையில் இருக்கிற கட்டையை துவாரகேஷ் கிட்ட கொடுத்துட்டேன். இதெல்லாம் ஏற்கனவே பேசி முடிவான விஷயம் தானே. அப்புறம் ஏன் பழைய டயலாக்கை பேசி பேசி என் கழுத்து அறக்கிற? எப்படி பேசுறாரு பாத்தியாக்கா? பேங்க்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு எவ்வளவு புழுகு புழுகுறாரு பாரு. இந்த பேங்க் எவனாவது கொள்ளடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். பிரியா சும்மா ரெடி. அந்த பேங்க் தீ பிடிச்சு எல்லா பணமும் எரிஞ்சு போயிட்டா சூப்பரா இருக்கும்ல. உனக்கு என்ன கிறுக்கா புடிச்சு போச்சு? இப்படியே லூசு மாதிரி வளரிட்டு இருக்க. ஓ அப்படியா அண்ணா? இப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவா? பிரியா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இல்லனா என் மனசுல சில விஷயம்லாம் அப்படியே நிக்குது. வெளியே வர துடிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அக்கா, அவளை கூட்டு உள்ள போக்கா. பிரியா, கொஞ்சம் பேசாம இரு, இல்லனா கிளம்பு. ஏங்க, என்னதான் உங்க முடிவு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தயாரா இருக்காங்க, நாம கடந்து தவிச்சிட்டு இருக்கோம். மா, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவோம்.
இத பாரு துவாரகேஷ், பிப்ரவரி மாசத்துல 3 தேதி குறிச்சு கொடுத்திருக்காங்க. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படிப்பா கிட்டத்தட்ட 6-7 லட்சம் ரூபாய் பெறட்டுறது? நம்மளால முடியுமாப்பா? பண்ணி தானே ஆகணும். இது அக்காக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. துவரகேஷ், இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லப்பா, கடைசி வாய்ப்பு. மீனா, அப்படி சொல்லாதம்மா. அதுதான் உண்மைன்னு எல்லாருக்குமே தெரியுமாம்மா. மா, ஏதோ ஒரு டார்கெட் வச்சாதான் நம்மளும் சுறுசுறுப்பா உருட்டி போயிட்டு ஒரு வேலை செய்ய முடியும். முதல்ல கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். February 22 எனக்கு ஓகேன்னு படுது. எல்லாருக்கும் ஓகேயா? பணம் இருந்தா எந்த தேதியா இருந்தா என்னப்பா? அந்த தேதிக்குள்ள நம்ம பணத்தை ரெடி பண்ணுவோமா? ஏங்க, நீங்க ஏதாவது பேசுங்களேன். ஆ, 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 ஆ. ஷாமளா, இன்னைக்கு மதியம் என்ன சமையல்? நீ பருப்புருண்டை குழம்பு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பரா பண்ணுவ. மதியத்துக்கு அதையே செஞ்சிடறேன். இவருக்கு பருப்பு உருண்டையா பாச்சா உருண்டை தான் வைக்கணும். வாய் மேலே ஒண்ணு போடுவேன். அப்பா காதல விழுந்தா வருத்தப்படுவாருடி. கேக்ல இருந்தா நான் வருத்தப்படுறேன்க்கா. என்னங்க நீங்க? நான் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க பருப்பு உருண்டை குழம்பு அது இதுங்கறீங்க. இத பாருடி, தேங்காவும் ஓரளவுக்கு தான் சுரண்ட முடியும். அதுக்கு மேல சுரண்டினா அது சரட்டை. நான் ஒன்றும் இல்லாத சரட்டை. என்கிட்ட எதுவும் பேராது. முடிஞ்சா பருப்புருண்டை குழம்பு வச்சு கொடு, அது போதும் எனக்கு. ஏங்கா இந்த சரட்டையில நெருப்பு கொளுத்தி போட்டா திகுதிகுன்னு எரியாது? அப்பா, வலிக்கிறப்ப கூட அப்பா தானே கத்துற. அப்பா ரொம்ப முக்கியம் பிரியா, மரியாதையா பேசு. நீ திருந்த மாட்டேக்கா, உருப்படவே மாட்டேன். பாத்தியா அவர் எப்படி எழுந்திருச்சு போயிட்டாருன்னு? வேற என்னம்மா பண்ணுவாரு? அவர் தான் அவர் பங்கை கொடுத்துட்டாருல. ரிட்டையர் ஆன மனுஷன். அவரு போய் பணம் பண்ணனா அவர் எங்கே போவாரு? ஏண்டா, உனக்கு அவர் மேல கோவமே வராதா? கோவப்பட்டு இப்ப நான் என்ன சாதிக்க போறேம்மா? அம்மா, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. பேசாம கல்யாண தேதிய தள்ளி வச்சிடலாமே. அது நல்லா இருக்காதுமா. அப்போ கல்யாணத்தை நிறுத்திடலாமே. எனக்கு அந்த மாப்பிள்ள பிடிக்கல. அப்படிலாம் பேசாதக்கா. கையில முழு பணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ற மிடில் கிளாஸ் ஃபேமிலி எத்தனை பேருக்கா இருக்காங்க? எல்லாரும் இங்க எங்கன்னு கடன் உடனே வாங்கி தானே கல்யாணத்தை பண்ணுவாங்க. திடீர்னு என்ன வேணா நடக்கலாம். எங்கேருந்து வேணா பணம் வரலாம். நான் சொல்றேன்க்கா, தைரியமா இரு. 2ல் 1 பாக்குறோம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரதர். என்ன நம்புக்கா. என் உயிரை கொடுத்தாது இந்த கல்யாணத்தை நான் நடத்துவேன். அம்மா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுமா? பிரியா, எந்த உண்மையும் யாருக்கும் தெரிய தேவையில்ல. நீ சும்மா இருந்தா போதும். அம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன். February 22 அக்காவுக்கு கல்யாணம். நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. நல்ல குடும்பம்மா, விட்டுறக்கூடாது. டிசம்பர் ஜனவரி 2 மாசம் இருக்கு. இப்ப இருந்தே நம்ம 4 பேர் சேர்ந்து உழைச்சோம்னா அக்கா கல்யாணத்தை நல்லபடியா முடிக்க முடியும். அவர் மட்டும் எதுலயுமே கலந்துக்காம இருக்காரேடா. நான் என்னடா பண்ண முடியும்? மா, கடவுள் இருக்காருமா. அவர் நம்மளை கைவிட மாட்டாரு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். தங்கச்சி வாழ்க்கையை விட தான் வாழ்க்கை தான் முக்கியம்னு சொன்னா அப்படி ஒரு புள்ள. உசுர கொடுத்தாவது அக்கா கல்யாணத்தை நடத்துறேன்னு சொல்ற இப்படி ஒரு புள்ள. ரெண்டுத்தையும் நான் தான் பெத்த. அம்மா, கடவுளே, நான் செஞ்சது பாவமா புண்ணியமானு தெரியலையே. அம்மா, அம்மா, நீ அழாதம்மா. அம்மா, அம்மா அழாதம்மா நீ. அம்மா ப்ளீஸ்மா, அழாதம்மா. அம்மா தயவுசெய்து அழாதம்மா. நான் சொல்றதெல்லாம் உண்மை மேடம். சந்தோஷ் சரிங்க. சார் எம்டியோட மீட்டிங்ல இருக்காரு. ஓகே, நில்ல. சந்தோஷ், நீ போ. ஓகே மேடம். என்ன ஸ்னேகா, என் புருஷ ரூம்க்கு அடிக்கடி வந்து நேரம் போறதே தெரியாத அளவுக்கு பேசிட்டு இருக்கியாமே? மேம், அவர் என்னோட பாஸ். அது நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிண்டல் பேச்செல்லாம் ஏன் கிட்ட வேண்டாம்.
நீங்களும் இந்த மாதிரி பேசாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. வாட்? ஆமா மேம், நாங்க மிஷன்ஸ் இல்ல, நாங்களும் மனுஷங்க தான். அவரோட பாஸ் மட்டும் கிடையாது, என்னுடைய வெல்விஷர், குட் ஃப்ரெண்ட். நாங்க குடும்ப விஷயங்களை பேசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? தொலைச்சிருவேன். இப்படி அவர்கிட்ட சொல்லி சொல்லிதான் தொலைச்சிட்டு நிக்கிறீங்க அவரை. வாட்? ஆமா மேம், நீங்க சாரோட வீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு போய் ரகலை பண்ணிருக்கீங்க. அது அவரோட மனச ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கு. ஆஸ் அ ஃப்ரெண்ட் அவர் இதெல்லாம் என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணாரு. ஓ, வீட்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிறத ஆபீஸ்ல வந்து உன்கிட்ட சொல்றேன் அந்த ஆளு. என்ன மேம், அவர் உங்களோட ஹஸ்பண்ட், நீங்களே இப்படி மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா எப்படி? ஆஃப்டர் ஆல் ஒரு பியூன் சொன்னதை வச்சு உங்க புருஷனை சந்தேகப்படாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற பெஸ்ட் விஷயம் என்னன்னு தெரியுமா? ஷேரிங் தான். நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் பிரச்சனைன்னு வரும்போது அது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுல என்ன மேம் தப்பு இருக்கு? ஏய்,